வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியாரின் சிறு நாடகம் ஒன்றை என்று எம் பள்ளி மாணவர் நடித்து காட்ட உள்ளனர். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்தவர் ராணி வேலுநாச்சியார். சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செய்து அவரின் பட்டத்து ராணியானார். வணிகம் செய்ய இந்தியாவிற்கு வந்த ஆங்கிலேயர்கள் நமது நாட்டை கைப்பற்றி வரி வசூலித்தனர். வரி கட்ட மறுத்த மன்னர் முத்துவடுகநாதரை சூழ்ச்சியால் கொன்றனர். 8 ஆண்டுகள் தலைமறைவாகிய ராணி வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் பாளையக்காரர் மற்றும் ஐதர் அலி ஆகியோரின் உதவியுடன் வீரத்துடனும் விவேகத்துடனும் ஆங்கிலேயருடன் போரிட்டு சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தார். அத்தகைய வீரமங்கை வேலுநாச்சியாரின் கதையை சிறு நாடகமாக இப்போது காணலாம். கதாபாத்திர அறிமுகம். வேலுநாச்சியாராக ஹரிவர்ஷினி, குயிலியாக முருகஸ்ரீ, உடையாளாக அஸ்மா, மருது சகோதரர்களாக ரஞ்சித் குமார் மற்றும் சத்யபிரணிப், ஐதர் அலியாக முஹைதீன் மர்ஷித், ஐதர் அலியின் காவலனாக கபிலேஷ், பாளையக்காராக முகமது நுபைத், வேலுநாச்சியாரின் காவலனாக மஹத், ஆங்கிலேயராக முகமது அஜ்மல் மற்றும் முகமது இல்ஹாம். காட்சி 1. வேலுநாச்சியாரின் அரண்மனை கூடம். பங்கு பெறுவோர் வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலி, காவலன். உரையாடல். ராஜாதிராஜ ராஜமாத்தாண்ட ராஜகுலத்திலக சிவகங்கையின் சீமை அரசி வேலுநாச்சியார் வருகிறார் வருகிறார் வருகிறார். பெரிய மருது, சொல்லுங்கள் அரசியாரே. ஏதேனும் செய்தி உண்டா? ஆம் அரசியாரே. என்ன செய்தி? நான் அதை அறிந்து கொள்ளலாமா? நம் அரசரையின் கோழைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற பாஞ்சூல் ஜோசப் ஸ்மித்தும் நாட்டிற்குள் திமிராக வலம் வருகிறார்கள். மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர். சிவகங்கை சீமையின் ஆங்கிலேயரின் அதிகார சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. மக்கள் மனதில் கோபம் நீர்புத்து நெருப்பாக உள்ளது. தாய் பசுவை பிரிந்த கான்று போல தங்கள் பிரிவால் மக்கள் தவிக்கிறார்கள். சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது, அது அணையாது. என் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறு நரிகளா? இனியும் அனுமதிக்க முடியாது. கீழே இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நாம். பிடித்திருக்கும் கண்ணோக்கி பேல் ஈட்டி வந்தாலும் இமைக்காது. எல்நாக்கும் வீரர்கள் நாம். புலியை முழத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபில் வந்தவர்கள் நாம். தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியரின் தலை கால்கைகள் போல் நம் காலடியில் உருள வேண்டும். மருது சகோதரர்களே, சொல்லுங்கள் அரசியாரே. படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவதும் அனைத்தும் உண்மை. ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? அப்படி இல்லை அரசியாரே. புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காகத்தான். நம் படை வலிமையை கூட்ட வேண்டும். நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படை வீரர்கள் தாங்களை தீவிரமாக தேடுகிறார்கள். நாம் விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். சொல்லுங்கள் அரசியாரே. நாம் வால் பேச்சு செய்ய பல நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? இன்று நாம் வால் பேச்சு செய்யலாமா? தாங்கள் அழைத்து நாங்கள் மறப்பதா? உடனே தொடங்கும்.
அரசியாரே. காட்சி 2. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், உடையாள் மற்றும் ஆங்கிலேயர்கள். உரையாடல். தாடு இங்கதான் போயிருக்கும். எங்க போச்சு தெரியலையே. பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? ஓ தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை நன்மையும் வீரத்தையும் செல்வ வனத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது அரைவேற்று கஞ்சிக்கு வழியின்றே தவிக்கின்றனர். எல்லாவற்றுக்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏ பெண்ணே, இந்த பக்கம் வேலு நாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? ஓ, இந்த ராணியை நான் பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்? அதை நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் கைகள் துண்டித்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? ஆ, என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படி என்றால் வெட்ட வேண்டியது உன் கைகளை அல்ல, உன் தலையை. காட்சி 3. பாளையக்காரர் அரண்மனை. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியார், கோபால நாயக்கர் மற்றும் குயிலி. உரையாடல். சிவகங்கை சீமையின் அரசி வேலு நாச்சியார் எங்கள் கோட்டைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தாங்கள் வந்தையின் நோக்கம் நான் அறியலாமா? அரசரே, தங்கள் உதவியை நாடி நான் இங்கு வந்துள்ளேன். கவலை வேண்டாம், அனைத்து உதவியும் செய்கிறேன். நீங்கள் உங்கள் படையை உருவாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, சொல்லுங்கள் அரசியாரே. நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பாய் இருக்க வேண்டும். அவர்களின் ஆயுத கிடங்கை அளிக்கும் பொறுப்பை நான் உன்னிடம் தருகிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் கடலையும் இலங்குவோம், கண்ணசைத்தால் காற்று போல் கடலையும் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் படைகள் எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டுமென்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஐதரளிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. இப்போது ஐதரளி திண்டுக்கல் கோட்டையில் இருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். காட்சி 4. திண்டுக்கல் கோட்டை. பங்கு பெறுவோர் வேலு நாச்சியாரின் காவலன், ஐதர் அலியின் காவலன் மற்றும் நவாப் ஐதர் அலி வேலு நாச்சியார் சந்திப்பு. வணக்கம், நீங்கள் யார் என்று நான் அறியலாமா? வணக்கம், நாங்கள் சிவகங்கையிலிருந்து வேலு நாச்சியார் படைத்தலைவன் வந்திருக்கிறேன். அரசரை பார்க்க வேண்டும். ஓ அப்படியா? சற்று காத்திருங்கள், அழைக்கிறேன். நவாப், உங்களை காண வேலு நாச்சியாரின் படைத்தலைவன் வந்திருக்கிறார். ஓ அப்படியா? உடனே அழைத்து வா. நவாப் அழைக்கிறார். அஸ்லாம் அலைக்கம் நவாப். அலைக்கும் சலாம். எங்கள் அரசி 3 தடவை மோளை அனுப்பி தாங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இது போன்ற முக்கியமான இராணுவ ஒப்பந்தம் குறித்து உங்களிடம் பேச முடியாது. உங்கள் ராணியரிடம் தான் பேச முடியும். உடனே அழைத்து வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அதற்கு அவசியமில்லை நவாப், நான் இங்கேயே இருக்கிறேன். தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? தற்போது நாட்டின் நிலை எவ்வாறு உள்ளது? வெள்ளை பரங்கியர்களின் நடாவிடித்தனமும் அட்டழியவும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அதற்கு முடிவு கட்ட வேண்டும். கல்லையும் முள்ளையும் வேலையும் மழையும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நம் மக்கள். ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு. காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்குவது நாம், ஆனால் கட்டளையிடுவது அவன். ஏரி கட்டி குளம் வெட்டி
நல்லது. ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிர்தான். நான் உங்களுக்கு 500 துப்பாக்கி, 12 பீரங்கிகள், 50,000 படை வீரர்கள் இப்போதே உங்களுடன் அனுப்புகிறேன். என் மகன் திப்பு சுல்தான் படைக்கு தலைமையேற்று வருவான். மிக்க நன்றி அரசரே. தங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும். தாயே, என்ன அவசரம், என்னவாயிற்று? தாயே, நீங்கள் உத்தரவிட்ட மாதிரி குயிலி ஆயத்த கிடங்கை அழித்து விட்டாள். ஆனால் மரணம் அடைந்து விட்டாள். என்ன சொல்கிறாய்? தன் உடம்பை திரியாக மாற்றி தீ வைத்து கொண்டாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளால். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள். 4 திசையிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சோரும் ஜோசப் ஸ்மித்தும் எனக்கு உயிருடன் வேண்டும். உத்தரவு தாயே. காட்சி 5 போர் காட்சி. Please, for you as our life, we are not trouble anymore. You don't know English? I don't know only English. I have learned Malayalam, Kannadam, Urdu, Telugu and French. I have learned all the 7 languages. இவன் அறம் தவறியவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. உத்தரவிடுங்கள். இவன் தலையை சீவி உங்கள் காலாடிலே போடுகிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர் நாம். மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்பதை உலகிற்கே உரைப்போம். நிராயுதபாணியாக நிற்பவர் முன் ஆயுத பலத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல. அவன் எப்போது நம்முன் தலைகுனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான். அவன் பிழைத்து போகட்டும். வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு முன் குயிலிக்கும் உடையாளுக்கும் அவர்கள் வீரத்தை போற்றும் வகையில் கோவில் கட்ட உத்தரவிடுகிறேன். மாட வீதிகளின் கோட்டை கொட்டரங்களிலும் ஹனுமன் கொடி ஏற்றுங்கள். முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நன்றி நன்றி நன்றி. 1780ஆம் ஆண்டு ராணி வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுத்து சிவகங்கை சீமையின் பட்டத்து ராணியாகி ஆட்சி செய்தார்.